ஈரோடு இடைத்தேர்தல் தமிழக வெற்றிக்கழகம் வந்து யாருக்கும் ஆதரவும் இல்லை, போட்டியும் இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள் எப்படி பார்க்குறீங்க? போட்டி இல்லைங்கிறது கரெக்டு. யாராவது அவங்கள்ட்ட ஆதரவு கேட்டாங்களா? அவங்களுக்கு ஓட்டு அங்கே நிரூபிக்கப்பட்டிருக்குதா? இதுதான் தமிழக ஊடகத்திலே பெரிய ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா பல கற்றறிந்த அரசியல் விமர்சகர்களுமே ஒப்படைக்கக்கூடிய ஒரு தவறாக நான் பார்க்குறேன். விஜய் கட்சி இன்னும் எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்காத ஒரு கட்சி. விக்கிரமாண்டியில் அவங்களுக்கு வந்து ஆதரிக்கிறாங்க எதுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஓட்டு இருந்தால் தான் ஆதரிக்காங்க எதுக்குறாங்கன்னு வரும். இப்போ டாக்டர் ஐயா வந்து கண்டஸ்ட் பண்ண மாட்டார். ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்கலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அல்லது போட்டி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லலாம். அது அவருக்கு உரிமை இருக்குது. நீங்கள் பலமே நிரூபிக்காதவர். அப்போ நீ என்ன சொல்லலாம்? போட்டி இல்லைங்கிறதோட நிரூபிச்சிட வேண்டியதுதான், சொல்லிட்டு ஒதுங்கிட வேண்டியதுதான். பின்ன உங்களுக்கு என்ன ஓட்டு இருக்குது? ப்ரூவ்டு ஓட்டே கிடையாது. இல்லைன்னு சொன்னா கூட சிலர் வந்து 10% இருக்குன்றாங்க. உங்க பண்ணல வச்சா கூட 4% வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற கணக்குப்படி 4% ப்ரூவ் பண்ணாதான் 4%. இப்போ தீபா ஜெயக்குமார், சசிகலா அம்மையார், விஜய் எல்லாம் 0% தான். 2026 ப்ரூவ் பண்ணாதான் தேர்தலுக்கு ஆணையம் சொன்னாதான் அந்த பெர்சன்டேஜ். அது சொல்லாத வரை 0% தான்.